ஒரு பெரிய எஸ்டேட் இருந்துச்சு. அந்த டீ எஸ்டேட்க்கு போகணும்னா எல்லாருமே அங்க இருக்கிற மலை ரோட்ல தான் ஏறி போவாங்க. ஆனா 9 மணிக்கு அப்புறம் தனியா யாருமே போக மாட்டாங்க. அந்த எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க அங்க ஒரு பேய் நிக்குதுன்னு. ஆனா புதுசா வந்த சூப்பர்வைசர் அருணுக்கு இது எல்லாம் சிரிப்பாலாம் இருக்கும். ஒயிட் சார்ல பேயான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுவான். ஒரு நாள் சரி யாராவது 11:45 இருக்கும். ஹேர்பின் பென் ரோட்ல ஒரு பக்கம் ஆழமான பள்ளம், இன்னொரு பக்கம் இருண்ட காடு. கார்ல தனியா டிரைவ் பண்ணிட்டு வந்தா அருண். 17வது ஹேர்பின் பென் கிட்ட வந்த உடனே ஹெட்லைட்ல ஒரு உருவம் தெரிஞ்சது. நடு ரோட்ல நிக்கிற ஒரு பெண், வெள்ளை சாரி, தலை கொஞ்சம் சாய்ந்து, முகத்துல மூடி மறைச்சிருந்துச்சு. அருணோட கை ஸ்டீரிங்க டைட்டா பிடிச்சிருந்தது. இது என்னடா அதுல வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான். ரொம்ப பயந்து போனான். ஆனா இந்த முறை அவன் கார்ல நிறுத்தல, ஆக்சிலேட்டரை அதிகமா பிரஸ் பண்ணான். அப்போதான் சடனா அவனோட கார் வழி தவறி போன மாதிரி ஏதோ ஒரு பனிமூட்டை மாதிரி வந்துச்சு. சடனா கார் எதையோ இடிச்சு நின்ன மாதிரி இருந்துச்சு. அருண் பயந்து போய் நின்னா. பயத்தோட வெளியே இறங்கினா அங்க எந்த பேயுமே யாருமே இல்ல. அவன் கண்ணுக்கும் தெரியல. கார் முன்னாடி ஒரு உடஞ்ச கல் கடந்துச்சு. அந்த சைட்ல ஒரு பெரிய பள்ளமும். இன்னும் 1 இன்ச் முன்னாடி போனா அவன் கார் பள்ளத்துல விழுந்திருக்கும். அப்பதான் அவன் பார்த்தான் கால் அடிகள் நடந்து போயிருக்க மாதிரி இருந்துச்சு. அது பள்ளம் பக்கம் வர மாதிரி இல்ல, பள்ளம் கிட்ட இருந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. யாரோ அவனை பள்ளத்துல விழாம காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இதை மறுநாள் அங்க இருந்த ஒரு பழைய எஸ்டேட் ஒர்க்கர் கிட்ட அருண் சொன்னான். அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இந்த பெண்ட்ல பல வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த பெண்ட்ல ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா நடக்கும். டிரைவர்ஸ் எப்பவுமே ஹார்ன் அடிச்சுட்டே தான் போவாங்க. அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. அருண் சைலண்டா நின்று கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வந்த பேய் அவனை காப்பாற்ற தான் வந்துச்சா, அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துக்கு நன்றி.